வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்மளோட சேனல்ல புதுசா லைவ் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளோட சேனல்ல ஸ்டார்ட் பண்றோம். அதாவது ஜெனரல் தமிழுக்கும், ஜெனரல் ஸ்டடீஸுக்கும் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல வந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட் இருக்கும். ஒரு நாள் ஜெனரல் தமிழ் இருந்தா, இன்னொரு நாள் ஜெனரல் ஸ்டடீஸ். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு 1 ஹவர் 1 ஹவர்னா 45 மினிட்ஸ் டூ 1 ஹவர் இவ்வளோதான் வந்து உங்களுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து எப்படின்னா, உங்க யூனிட் வைஸா வந்து உங்களுக்கு இருக்கும். இப்ப இன்னைக்கு ஜெனரல் தமிழ்ல யூனிட் 1 டெஸ்ட் அப்படின்னா, நாளைக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்ல யூனிட் 1ல இருக்கிற டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். அந்த மாதிரி டெய்லியுமே ஒரு 1 ஹவர் லைவ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு குடுக்குறதுக்கு தான் இந்த வீடியோ. அதுக்கான அனௌன்ஸ்மென்ட் தான் இந்த வீடியோ. இப்ப நீங்க எக்ஸாமுக்கு வந்து எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்க. கன்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருந்தா, அதனால எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். எவ்வளவுக்கு எவ்வளவு ரிவிஷன் பண்றோமோ, அவ்வளவுதான் நம்ம வந்து மார்க்க ஈஸியா வந்து இன்கிரீஸ் பண்ண முடியும். அதுவும் இல்லாம இப்போ இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 40 டேஸ் கிட்ட தான் இருக்கு எக்ஸாமுக்கு. இந்த 40 நாள்லயெல்லாம் நீங்க முழுக்க முழுக்க ரிவிஷனே தான் பண்ணணும். புதுசா எந்த டாபிக்கையும் தொடக்கூடாது. இதுவரைக்கும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ, அத அப்படியே திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எத்தன வாட்டி நீங்க ரிவிஷன் பண்ணாலும் தப்பில்ல. நீங்க ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போதும் 1 மார்க் உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுபடி இந்த லைவ் டெஸ்ட்ட வந்து நீங்க டெய்லி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். அ அதாவது இதுல வந்து ஒரு 1 ஹவர் டெய்லி நம்ம ஸ்பெண்ட் பண்றதுனால பெருசா வந்து எதுவும் லாஸ் ஆக போறது கிடையாது. நீங்க வந்து ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டோ, இல்ல ட்ராவல்லயோ, இல்ல வேற எங்கேயாவது ஜாப்ல ஆல்ரெடி இருக்கீங்கன்னா, ஜாப் பார்த்துட்டே, இந்த மாரி நீங்க இந்த லைவ் டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த டைம் செட் ஆகல அப்படின்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து அந்த லைவ் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த வீடியோவ நான் உங்களுக்கு வீடியோவாவும் அப்லோட் பண்ணிருவோம். நீங்க அந்த இதுலயும் நீங்க நார்மலா வந்து எப்பயும் போல வீடியோவாவும் பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ஆன்லைன்ல லைவ அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, உங்களுக்கு அப்பதான் தெரியும், ஒவ்வொரு கொஸ்டினைக்கும் எத்தன பேர் ஆன்ஸர் பண்றாங்க. எவ்வளவு குயிக்கா ஆன்ஸர் பண்றாங்க அப்படிங்கிற ஐடியாலாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா, எப்பயுமே இப்ப நம்ம வீட்ல இருந்து படிக்கிறவங்கலாம் ரொம்ப மத்தவங்க எந்த லெவல்ல இருக்காங்கன்னே தெரியாம நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? அப்போ நம்மளுக்கு மட்டும் தனியா எக்ஸாம் வைக்க போறது கிடையாது. நம்ம இந்த தமிழ்நாட்டுல இருக்க அத்தன லட்சம் பேர் கூடயும் சேர்ந்து தான் நம்ம போட்டி போட போறோம், எக்ஸாம் எழுத போறோம். அப்படி இருக்கும்போது மத்தவங்களோட ஸ்டாண்டர்ட் எந்த லெவல்ல இருக்காங்க, நம்மளோட காம்படிட்டர் எந்த அளவுக்கு இருக்காங்கன்றது தெரிஞ்சு படிக்கிறது தான் ஸ்மார்ட் ஸ்டடி. அத நீங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இப்ப நெறைய பேர் வீட்ல இருந்தே வொர்க் பண்ணிட்டு, வேற வேலை இருக்கும். இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க. அதனால வீட்ல இருந்தே வந்து நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ மத்தவங்களோட மிங்கிள் ஆக சான்ஸே கிடைக்காம இருக்கும். அப்போ நீங்க இந்த மாதிரி லைவ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மத்தவங்களோட ஸ்டாண்டர்ட உங்களோட காம்படிட்டர்ஸ் எப்படி இருக்காங்க? நம்ம எந்த லெவல்ல இருக்கோம்? நம்ம இன்னும் எவ்வளவு ரிவைஸ் பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப இந்த லைவ் செஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இப்ப யூனிட் 1ன்னா தமிழ்ல அந்த யூனிட் 1ல இருக்க அத்தன தலைப்புக்கும் சேர்த்து ஒரு 20லேருந்து 30 கொஸ்டின் மேக்ஸிமம் ஒரு 20 கொஸ்டின் அவ்வளோதான் இருக்கும். ஏன் அப்படின்னா, கொஸ்டின்ஸ் அதிகமாகும்போது உங்களுக்கு வந்து டைம் ஜாஸ்தி ஆகும். அப்ப இப்போ ஹெக்டிக்கான டைம்ல இந்த 40 நாளுக்குள்ள வந்து நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக 20, 20 கொஸ்டின். அந்த 20 கொஸ்டினும் உங்களுக்கு 1 மினிட் டைம் குடுத்தா கூட நீங்க ஆன்ஸர் பண்றதுக்கு மொத்தம் ஒரு 40 மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல எல்லாரும் வந்து ஜாயின் பண்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ். ஒரு 45 மினிட்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் இருக்கிற மாரி நம்ம டெய்லியும் லைவ் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். 4 ஆப்ஷனோட இருக்கும். நீங்க வந்து டைம் எடுத்துட்டு ஆன்ஸர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு அந்த ஒரு 1 மினிட் டைம் குடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்க ஆன்ஸர் பண்ணுங்க. கடைசியில நான் வந்து நீங்க கரெக்ட் ஆன்ஸர் சொன்னாலும், இல்ல தெரியாட்டியும் நான் உங்களுக்கு அதுக்கான கரெக்ட் ஆன்ஸர் சொல்லிருவேன். ஆன்ஸர் எப்படின்னா, கரெக்ட்டா இதுக்கு பி ஆன்ஸர், இதுக்கு சி ஆன்ஸர் அப்படி மட்டும் நம்ம இதுல இருக்காது. அந்த 20 கொஸ்டினையும் டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணி உங்களுக்கு ஆன்ஸரா வரும். அதாவது நான் சொல்லுவேன். அத ஆன்ஸருக்கு ரிலேட்டடா இருக்கிற எல்லா விஷயங்களையும், அதுக்கு முன்னாடி என்ன தெரியணும்? ஏன் இது வரும்? மீதி இருக்கிற 3 ஆப்ஷனுலயும் அத வந்து எப்படி? எப்பயுமே நம்ம 4 ஆப்ஷன் இருக்குன்னா, அதுல 1 தான் கரெக்ட் ஆன்ஸர் இருக்கும். ஆனா மீதி 3 நம்ம கண்டுக்காம போக்கூடாது. அந்த 3ம் ஏன் ஆன்ஸர் கிடையாது? ஒருவேளை இந்த 3ம் வேற எதுக்கு வந்து எந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்ஸரா வரலாம்? இந்த மாதிரி அனலைஸ் நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி தான் நம்மளோட டிஸ்கஷன் இருக்கும். அப்படின்னும்போது, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்மளுக்கு 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் எடுத்துரும். 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரக்குள்ள நம்ம இந்த செஷன கம்ப்ளீட் பண்ணிறலாம். இப்போ இதுல எனக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த ஒரு 1 ஹவர் நீங்க கம்ஃபர்டபுளா இருப்பீங்க?
நீங்க வந்து உங்களோட ப்ரிஃபரபிள் டைம் என்ன அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியணும். ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட்ல நம்மளோட சேனல்ல நான் போட்டிருந்தேன். ஒரு 100 பேர் வரைக்கும் இப்போ ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. மேக்ஸிமம் வந்து மார்னிங் 10 டூ 11 ஏஎம் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அது இருக்கு. 2வது வந்து மார்னிங் 4:30 டூ 5:30 அந்த டைம வந்து நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. இங்க வந்து 4:30 டூ 5ன்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலா 5:30 1 ஹவர், 1 ஹவர். இந்த இந்த டைம் இப்ப இருக்க எல்லா டைமுமே இந்த 4 ஆப்ஷனுமே நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதுல எந்த டைம் அவைலபிளா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அத வச்சு தான் மேக்ஸிமம் ஆப்ஷன வச்சு தான் நான் வந்து அந்த டைம்ல லைவ கொண்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா உங்களோட கன்வீனியன்ட் தானே முக்கியம். மேக்ஸிமம் 10 டூ 11 அப்படின்னு ஆன்ஸர் பண்றீங்க. அத வச்சு நான் என்ன கெஸ் பண்றேன் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அதிகமா இருக்கீங்க இதுல. அப்ப பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு எல்லாம் ஆஃபீஸுக்கு, ஹஸ்பண்ட் எல்லாம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும்னு நீங்க சூஸ் பண்றீங்கன்னு நானு கெஸ் பண்றேன். அப்படி இருந்தாலும் ஓகே தான். இந்த லைவ் டெஸ்ட் எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஜூன் 2ண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஜூன் 2 அதாவது வர்ற மண்டே இருந்து இந்த லைவ் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி இருக்கும்னா, மண்டே டூ ஃப்ரைடே உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல வந்து டெஸ்ட் வந்து வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு தமிழ்னா, நாளைக்கு ஜெனரல் சயன்ஸ் அந்த மாதிரி வரும் யூனிட் வைஸ். ஜிகேல வந்து யூனிட் வைஸ்ன்னு போம்போது, இதுல 7 நாள் தமிழ்ல வந்து 7 யூனிட் 7 நாளு. அதே மாதிரி ஜிகேல 7 யூனிட். பட் 6 யூனிட் தான் ஜெனரல் ஸ்டடீஸ். கடைசியில ஒரு மேத்ஸ் இருக்கும். 7, 7 மேத்ஸ விட்டுருங்க. மீதி இதுல ஒரு 6, இதுல ஒரு 7, 13 யூனிட். சாட்டர்டே, சண்டேஸ்ல உங்களுக்கு லைவ் டெஸ்ட் இருக்காது. மண்டே டூ ஃப்ரைடே மட்டும் தான். வீக் டேஸ்ல மட்டும் தான். பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டனால கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருவீங்கன்னு நானு அதனால தான் அதுலருந்து நான் லாஸ்ட் 1 மந்த் மட்டும் இந்த லைவ் டெஸ்ட்ட போட்டிருக்கேன். அந்த டைம்ல நீங்க ஈஸியா வந்து அட்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி. அடுத்தடுத்த யூனிட் வரிசையா வரும். ஈவன் நான் வந்து அன்னைக்கு மார்னிங்கே 10:00 இப்போ உங்களுக்கு டெஸ்ட் அப்டின்னா, ஒரு 2, 3 ஹவர்ஸ் முன்னாடியே நான் வந்து ப்ரீமியர்ல சொல்லிருவேன். இன்னைக்கு என்ன டெஸ்ட் அப்டின்றது உங்களுக்கு ப்ரீமியரா நம்மளோட சேனல்ல வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அத வச்சு நீங்க அந்த யூனிட் ரிலேட்டடா ஓரளவு நீங்க படிச்சத ரிவைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணுங்க. ஒருவேள அந்த டாபிக் நீங்க படிக்கல. இப்ப ஜெனரல் ஸ்டடீஸ்ல சயன்ஸ் வந்து நெறைய பேர் கொஞ்சம் கம்மியா தான் படிச்சிருப்பீங்க. அப்படி இருந்தாலும் பரவால்ல. டெஸ்ட்ட வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. அந்த டெஸ்ட்ல கேட்கிற 20 கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு எக்ஸாம்ல வரலாம். அந்த 20 கொஸ்டினையும் டிஸ்கஸ் பண்ணும்போது, நான் கிட்டத்தட்ட அதோட ஆப்ஷன்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது 40, 50 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கு சமம். அந்த மாதிரி தான் அந்த டிஸ்கஷன் இருக்கும். 1 ஹவர்ல நீங்க ஒரு 50 கொஸ்டின் தெரிஞ்சுக்கிறம்போது என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க படிக்காத டாபிக்கா இருந்தாலும், அந்த கொஸ்டின வச்சே நீங்க ஆன்ஸர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால லைவ் டெஸ்ட்ட வந்து மிஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் எல்லாரும் அட்டெண்ட் பண்ண பாருங்க. ஜூன் 2ண்ட்லேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட டைமிங் என்ன? ப்ரிஃபரபிள் டைம்ன்றத மட்டும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம மண்டே இருந்து இந்த லைவ் டெஸ்ட்டுக்கு ரெடியா இருங்க. தேங்க் யூ. மறுபடியும் இதே மாரி ஒரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.